Hi everyone, welcome to Venkooto. பூமியில் ஈர்ப்பு விசை அனைத்து பொருள்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் எடையை கொடுக்கிறது. சந்திரனின் ஈர்ப்பு விசை கடலில் அலைகளை ஏற்படுத்துகிறது. சூரியனின் ஈர்ப்பு விசை அனைத்து கோள்களையும் ஒன்றிணைத்து வைக்கிறது. எனவே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கட்டமைப்புகளுக்கும் ஈர்ப்பு விசை காரணமாகிறது. ஆனால் பூமியில் இந்த புவியீர்ப்பு விசை சில இடங்களில் உணர முடியாமல் உள்ளது. அப்படிப்பட்ட சில இடங்களை நாம் காணலாம். புவியீர்ப்பு விசையை மீறும் கோல்டன் ராக் என்று அழைக்கப்படும் பகோடா பல நூற்றாண்டுகளாக ஈர்ப்பு சக்தியை மீறி வருவதாக சொல்லப்படுகிறது. மியான்மரின் மோன் மாநிலத்தில் இந்த புகழ்பெற்ற புத்திஸ்ட் யாத்திரை தலம் ஒரு கிரானைட் கற்பாறைக்கு மேல் கட்டப்பட்ட ஒரு சிறிய பகோடா ஆகும். பக்தர்களால் ஒட்டப்பட்ட தங்க இலைகளால் மூடப்பட்டிருப்பதால் உண்மையில் இதன் அழகு பிரமிக்க வைக்கிறது. பகோடா மலையின் உச்சி சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து 3609 அடி உயரத்தில் இந்த கோல்டன் ராக் அமைந்துள்ளது. புத்தர் பக்தர்களால் இந்த கிரானைட் பாறை முழுவதும் தங்கத்தால் முலாம் பூசப்படுகிறது. இந்த தங்கப்பாறையின் மேலே சுமார் 25 அடியில் ஒரு சிறிய பகோடா கட்டப்பட்டுள்ளது. தாமரை வடிவம் தங்க இலையில் வர்ணம் பூசப்பட்டு பாறையின் அடிப்பகுதியை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்த மத தலத்தின் சிறப்பம்சம் அதில் அமைந்திருக்கும் கோல்டன் ராக் ஆகும். இதனுடைய கட்டமைப்பை 3 விதமாக பிரிக்கலாம். கோல்டன் ராக் என்று சொல்லப்படும் பாறையின் கீழ் உள்ள அடித்தளம் மற்றும் கோல்டன் ராக் மேல் உள்ள ஒரு குன்று போன்ற அமைப்பு. இந்த புத்த கோயிலின் சிறப்பம்சம் இதனுடைய தங்கப்பாறை அமைந்திருக்கின்ற அந்த சரிவான பகுதிதான். இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட பாறை மேடையில் இந்த தங்கப்பாறை அமர்ந்திருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த 2 பாறைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது ஆகும். இந்த தங்கப்பாறை அதனுடைய அடித்தளமாக உள்ள பாறையின் ஒரு சரிவில் அமைந்திருக்கிறது. அதாவது இந்த பாறையின் நீளத்தில் சுமார் 50 விழுக்காட்டிற்கும் குறைவான பகுதியில் மட்டுமே அதனுடைய அடிப்படை பாறையில் இருக்கிறது. மற்ற பகுதி ஆகாயத்தில் மிதப்பது போன்று தோன்றுகிறது. இது ஈர்ப்பு விதிக்கு சற்று சவாலான காட்சியாகும். ஈர்ப்பு விசையை மீறுவது போல் ஒரு மலையின் விளிம்பில் வைக்கப்பட்டுள்ளது. புத்த மத புராணங்களில் இந்த பாறை உண்மையில் புத்தரின் ஒரு தலைமுடியால் தாங்கப்படுவதாக கூறப்படுகிறது. புத்த புராண கதைகளின்படி ஒரு பெண்ணால் மட்டுமே இந்த தங்கப்பாறையை கீழே தள்ளி நகர்த்த முடியும். இந்த காரணத்திற்காகவே இந்த கோவிலுக்கு பெண்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே அனுமதிக்கிறார்கள். அடுத்து மேற்கு போலாந்தில் ஒரு விசித்திரமான மற்றும் வினோதமான வனப்பகுதி உள்ளது. க்ரூக்டு ஃபாரஸ்ட் என்று பெயரிடப்பட்ட இந்த வளைந்த மரங்களின் தொகுப்பில் மர்மம் மறைந்து கிடக்கிறது. பல ஆண்டுகளாக முன்மொழியப்பட்ட பல்வேறு கோட்பாடுகள் சரியான காரணத்தை சொல்ல முடியவில்லை. மரங்கள் இந்த இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியாது. சுமார் 400 பைன் மரங்கள் உண்மையில் 90 டிகிரி வளைவுகளுடன் வடக்கே வளைந்து செல்லும் வடிவில் அமைந்துள்ளன. இந்த மரங்கள் அவற்றின் தளங்களிலிருந்து சற்று மேலே ஒரு சி வடிவத்தில் வளைந்து 3 to 9 அடி வரை பக்கவாட்டாக சென்று அங்கிருந்து மீண்டும் நேராக வளர்கிறது. அவை சுமார் 50 அடி உயரமாக வளரும் மற்றும் அவற்றின் தளங்களில் இயற்கைக்கு மாறான வளைவுகள் இருந்த போதிலும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. உலகெங்கிலும் பல விசித்திரமான வடிவங்களை கொண்ட மரங்கள் இருப்பதாக அறியப்பட்டாலும் இந்த க்ரூக்டு காட்டில் உள்ள மரங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. ஏனென்றால் இங்கு உள்ள அனைத்து மரங்களும் மிகவும் விசித்திரமாகவும் ஒரே மாதிரியான வகையிலும் வளர்கின்றன. இந்த வினோதமான தோற்றமுடைய மரங்கள் எவ்வாறு வந்தன என்பது குறித்து பல்வேறு கோட்பாடுகள் கூறப்படுகிறது. இதில் ஒரு கோட்பாடு என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித தனித்துவமான ஈர்ப்பு விசை உள்ளது. இதனால் மரங்கள் நேராக மேலே செல்லாமல் வடக்கு நோக்கி வெளிப்புறமாக வளர காரணமாக இருக்கிறது. இந்த கோட்பாடு அடிப்படை விஞ்ஞான அறிவிற்கு உட்பட்டதல்ல. ஏனென்றால் ஈர்ப்பு விசை வளைவாக இல்லாமல் அனைத்து பொருள்களையும் கீழ் நோக்கி இழுக்கிறது. மேலும் இந்த காடுகளில் இந்த பைன் மரங்களை தவிர மற்ற தாவரங்களும் இருக்கின்றன. அந்த தாவரங்கள் வடக்கு நோக்கி வளைந்து வளர்வது இல்லை. மற்றொரு கோட்பாடு கடும் பனிப்பொழிவு இந்த பைன் மரங்கள் வளரும் போது ஏற்பட்டதால் அந்த பனியின் எடையால் வளைவாக வளர்ந்து உள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால்
இந்த கோட்பாடும் சரியானதாக இல்லை. ஏனென்றால் அந்த காடுகளில் மற்ற தாவரங்களில் இது போன்ற அமைப்பு காணப்படவில்லை. இறுதியில் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் க்ரூப்பர் காட்டில் உள்ள மரங்கள் ஏன் வளைந்திருக்கின்றன என்று உறுதியாக தெரியவில்லை. ஆனால் சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். அருகில் உள்ள நகரத்தை சேர்ந்த விவசாயிகளால் மரங்கள் வேண்டுமென்றே மாற்றப்பட்டன என்று யூகித்து சொல்கிறார்கள். இங்கே இருக்கும் மரங்கள் சுமார் 1930ஆம் வருடம் நடப்பெற்றிருக்கலாம். அந்த காலத்தில் கப்பல் கட்டுவதற்கு வளைந்த மரத்துண்டுகள் தேவைப்பட்டிருக்கலாம். இந்த தேவைக்காக மரங்கள் வளரும் போதே வளைத்து விடப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்து இந்தியாவில் லடாக் பகுதியில் லே நகரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் லே கார்கில் நெடுஞ்சாலையில் இந்த மேக்னெட்டிக் ஹில் அமைந்துள்ளது. இது ஈர்ப்பு விசையை மீறும் ஒரு சிறிய நீளமான சாலையாகும். நிலையான வாகனங்களை மேல் நோக்கி இழுக்கும் காந்த விசை அங்கு உள்ளது. லடாக்கில் உள்ள காந்தமலை என புகழ்பெற்ற இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் உள்ளது. லடாக்கில் வசிக்கும் கிராமவாசிகள் ஒரு காலத்தில் மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு சாலையாக இந்த மேக்னெட்டிக் ஹில்லை நம்புகிறார்கள். ஒரு பரவலான கோட்பாடும் சொல்லப்படுகிறது. மலையிலிருந்து வெளிவரும் ஒரு வலுவான காந்த சக்தி அதன் எல்லைக்குள் இருக்கும் வாகனங்களை இழுக்கிறது என்று அது கூறுகிறது. லே கார்கில் நெடுஞ்சாலையில் நடக்கும் இந்த விசித்திரமான நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள பயணிகளால் அனுபவிக்கப்பட்டு சாட்சியளிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் கடந்த காலங்களில் தங்களுடைய பாதையை திசை திருப்ப இந்த மேக்னெட்டிக் ஹில் காரணமாக இருந்திருக்கிறது. மற்றொரு கோட்பாடு என்னவென்றால் இது ஒரு ஒளியியல் மாயை என்றும் கூறப்படுகிறது. மலைப்பாதை உண்மையில் ஒரு கீழ் நோக்கிய சாலை. மலைப்பாதையில் உள்ள பொருட்கள் மற்றும் கார்கள் ஈர்ப்பு விசையை மீறி மேல் நோக்கி உருளுவது போல ஒரு மாயை உருவாக்குகிறது. ஓகே ஆல், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.